நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 9:30 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:06 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:06 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்க அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். தொழில் உள்ள சிரமத்தை நீங்க தயவு செய்து வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. குடும்பமானவரை பேச்சை கொடுத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. என்ற பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு சிக்கன நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதலில் மட்டுமே குளறுபடிகள் இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவில் காணாமல் இருப்பது நல்லது. குழப்பம் வேண்டாம். எல்லாம் இன்று பொறுமையாக செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். உங்களால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பரணி என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனோதைரியம் இன்று உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கிருத்திகை நியாயமாக நடந்து கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சகோதர சகோதரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. விறுவிறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ரிஷப ராசினியர்களுக்கு
என்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வீண் முயற்சிகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு பண செலவு செய்துவிட வேண்டாம். வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செய்து விடுவீர்கள். ஆராய்ந்து பார்க்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளை நீங்கள் தான் ஈடுபட வேண்டும் என்று மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். என்று நீங்க தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும் என்று ஓரளவு மகிழ்ச்சி பொங்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு செழித்து வளரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்பட குளறுபடிகளை சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தொடர்ந்து நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி. குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். மிருகசிரிஷம். உணவில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. மன உளைச்சல் அவ்வப்போது ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையோ நினைத்து போட்டு குழம்பி போயிருப்பீர்கள். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. உங்களின் இனிய அணுகுமுறையினால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருந்து விழாக்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். சீரான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். உயர் பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். விடாமுயற்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். அதிகமாக தூரம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. உடல் நலமும் சிறப்படையக்கூடும். தொடர்ந்து நல்ல பலனை பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று கவனம் எடுப்பது நல்லது. என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு பொது காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம் என்று உடல்நிலையில் கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். என்று யாரிடமும் விவாதம் மட்டும் செய்துவிட வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மனக்குழப்பமும் அடைய வேண்டாம்
என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திருவாதிரை இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஒரு தடவை மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். என்று எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன சந்தோஷம் குடிவிடும். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். ஒதுக்கி வைத்த பணியை கண்டிப்பாக நிறைவேற்றி வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமத்தை சரி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அலைச்சலும் வேலை பளுவும் இருக்கத்தான் செய்யும். அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். உடன் பணிபுரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடுங்க. இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இருசக்கர வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் அதிகமான பேச்சுக்கள் வேண்டாம். ஓரளவு உங்களுக்கு பணப்பட்டுவாடா இருக்கத்தான் செய்கின்றது. கவன நடைமுறை இருந்தால் வெற்றி இருக்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று கடகம் ராசினியர்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் இன்று நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். விவரமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று காதலில் மட்டுமே நெருக்கடியில் போய்க் கொண்டிருக்கும். சிரமங்களும் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காலம்தான் பதில் சொல்லும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் கொஞ்சம் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் மாணவ கண்மணிகள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கோவில் குளங்களுக்கெல்லாம் சென்று வர பார்ப்பீர்கள். இருக்கும் முதலீடுகளில் நீங்க பெருக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இந்த உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. பக்குவமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம் என்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். பக்குவமாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிறக்க நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். என்று உங்களுக்கு முடிவுள்ள தெளிவு ஏற்பட கொடுங்க. உன்னதமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ஆயில்யம் என்று உங்களுக்கு மன போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். குழப்பங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். புது புது விஷயங்களை நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. என்று உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உன்னதமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. அதிகம் சிரமம் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்களாகவே எதையாவது செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். அதாவது நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. குழப்பங்கள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
பொழுதுபோக்காக பேசுவரிடம் நேரம் செலவிட வேண்டாம். காரியங்கள் என்னவோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று நீங்க அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நிதி நிலையம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். முடிவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வேலைக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. மிக கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று எல்லாவித பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்குங்க. காதல்ல பதட்டமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று குழப்பமான மனநிலை இருந்து கொண்டிருக்குங்க. இதை செய்வது என்று குழம்பி போயிருப்பீர்கள். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பண விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருக்க பாருங்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்க கொடுங்க. நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். என்று நீங்க ஒதுக்கி வைத்த பணியை சிறப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். பூரம். அற்புதமாக செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் இருப்பதெல்லாம் போக போக சரியாகும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லதொரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திரம். என்று நீங்க நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும். குழப்பத்திற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கக்கூடும். எதையோ போட்டு நினைத்து குழப்பி போயிருப்பீர்கள். தயவு செய்து அது மட்டும் வேண்டாங்க. மற்றபடி பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற இறைவன் வழிபாட்டில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பெரியவரிடம் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவரிடம் நீங்க தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒதுக்கி வைத்த பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் எல்லாம் உங்களை அன்பு பாராட்டக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். கொடுத்த பணமும் கண்டிப்பாக வசூலாகும். மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதிர்பார்த்த செய்தியும் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடுங்க. பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசித்து செய்வது நல்லது. எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் என்று ஆன்மீகத்தை நாட்டம் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு அமைதியாக செயல்படுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். கல்வியில் நீங்க சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தடைகளை உடைத்திறந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். அஸ்தம். என்ற புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வீடு வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யோசித்து எடுக்கும் காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கடுமையான உழைப்பும் வெளிப்படக்கூடுங்க. அஸ்தம். என்று மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் அந்த பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனியமான செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று நீங்க ஏனோ தனமாக செயல்பட வேண்டாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பாங்குடன் தான் செயல்படுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடும். சமூகம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாகவும் இருக்க கொடுங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் கண்டிப்பாக வேண்டாம். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். என்று உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோபித்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அனைவரையும் இன்று நீங்க கவர்ந்து விடுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும்னாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று யாரையும் இன்று விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். சில முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் மட்டும் இருக்கட்டும். அதே போல் சகோதர சகோதரிகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஒற்றுமையை மட்டும் நீங்க நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். காதல் மட்டுமே உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று ஓரளவு கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அதே போல் பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து விடக்கூடும். பொருளாதார வெடித்தம் இன்றி ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை தொழில்விடும்லாக இருக்கக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து விடக்கூடும். பதட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு லாபமாக முடிய கொடுங்க. விசாகம். பணம் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும்.
மன வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முறையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று பதட்டம் கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் செயல்களில் இன்று நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டக்கூடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. ஆவணங்களை அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. இன்று திடகார்த்தமான மனநிலை இருக்குங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஆதாயம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எண்ணற்ற வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையை நினைக்கும் வரக்கூடுங்க. என்ற முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு என்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் மட்டுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நேரம் காலம் பொறுத்திருங்கள். எல்லாம் சரியாகுங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சிறு வயது முதலே அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதாவது இப்போதிலிருந்தே தயாராகுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். எனக்கு கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் எதுவும் செய்துவிட வேண்டாம். அனுஷம். என்று உங்க வாழ்க்கையில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்க வாழ்க்கை என்று திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீண் விவகாரம் என்று நீங்க வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக நல்லது. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. என்று உங்க வாழ்க்கையில் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக அடைய வேண்டாம். பெரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். தியானம் போன்ற வழிபாடுகளை ஈடுபடுங்கள். அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் என்று தயவு செய்து நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லோரையும் இன்று நீங்க சரியான முறையில் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சிலர் நமக்கு உதவிகள் செய்யவில்லை என்ற எண்ணம் இருக்கும். நாம மட்டும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கின்றோம். ஆனால் நமக்கு மட்டும் அடுத்தவர்கள் உதவி செய்யவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். தொழில் பலம் பெற இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு இன்று திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. அதீத உழைப்பும் செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது மிக சிறப்பு. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்றும் நீங்க காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மன பதட்டம் குழப்பம் இருக்கும். எல்லா வகையிலும் ஓரளவு நன்மை ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல்ல இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேற எதுவும் அக்கறை வேண்டாங்க.
ஜெயித்து முன்னேறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். நன்கு படியுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க செய்யும்பொழுது இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அதேபோல் இன்று முக்கியமான பணியை நீங்க ஈடுபடும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எனக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக உண்டாகும். போராடும் என்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று ஓரளவு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். உத்திராடம் என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விடக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி இன்றி முன்னேறி செல்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். போட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். புதிய நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் பிறக்க கொடுங்க. பிறருக்காக எவ்வித பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை திறமையுடன் சரி செய்வீர்கள். சுமாரான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவீர்கள். தொழில் போட்டிகள் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் எப்படியாவது வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியும். உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் நம்பிக்கை பெறுவீர்கள். நேர்மையாக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வகை சூடுவீர்கள். பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். அதிகாரியிடம் இன்று நீங்க நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கிடைக்க கொடுங்க. இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலுக்கும் தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு வேலை நிமித்தமான பயணங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். பெண்கள் இன்று துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலுக்கு கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக சரியாகும். காதல்ல கண்டிப்பாக பொறுமை மட்டும் வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கூட சிறப்பாக இருக்க கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக வரக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வெகு விரைவாக இன்று செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு அதிகார தோரணை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று சிந்தனை வளம் பெருக்கக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். முடிந்த அளவு எதையும் யோசித்து மட்டும் செயல்படுத்துங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம்.
பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று தைரியமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வது நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பக்குவமாக செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் அதிகமாக இன்று நீங்க உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற நல்ல வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். எவரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்று பிழைகள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். இன்று வேண்டியவற்றில் பணவரவு இருக்க கொடுங்க. சிக்கனத்தை மட்டும் இன்று நீங்க கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் போக போக சரியாகும். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் சாதகமாக முடியக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது, வந்து கொண்டுதான் இருக்கும். எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கென்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எல்லா வகையிலும் நன்மை இருக்கும். அதேபோல் உடலை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வாய்வு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று காதல்ல நெருக்கடிகள் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க. காதல்ல கொஞ்சம் குழப்பமும் இருக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். லட்சியங்களும் ஒரு பக்கம் கைகூடும். அரசாங்க தேர்வுகளுக்கு இப்போதிலிருந்தே தயாராகுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம் என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தி என்று ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தக்க சமயத்தில் நல்ல பலன் நடைபெற கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சில விஷயங்களை நீங்க போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க. ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். புரட்டாத்தி என்று பக்குவமாக காரியம் ஈடுபடுங்கள். குழப்பம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கவனக்குறைவாக மட்டும் இருந்து விட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. உழைப்பால் உங்களால் உயர்ந்து காட்ட முடியும். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண வரையம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது போதுங்க. மேலும் ராசினியர்கள் இந்த சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடும். ஒதுக்கி வைத்த பணியை கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். செயல்திறனும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. பொழுதுபோக்காக பேசுவதிடம் விலகி இருப்பது நல்லது. ஒதுக்கி வைத்த பணியை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். இனிய அணுகுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுடன் சாந்தமாக பேசுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இப்பொழுது விலகி செல்ல கொடுங்க. எது சரியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் இருந்துதான் சரியாக கூடும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன வலிமை கூடும் நாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உடல் சார்ந்த பணிகள் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ கண்டிப்பாக அடைய வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள், அது போதும். என்று பெண்கள் நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பார்த்து பக்குவமாக செய்வது ரொம்ப நல்லது. என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாது என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக சாதிக்க முடியும், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்களை பற்றி பேசுவீர்கள். என்று அற்புதமாக செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி இன்று ஓரளவு சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நடைபெறாமல் அந்த காரியம் நடைபெறக்கூடும். எல்லா வகையிலும் உதவிகள் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்களை கலந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் இன்று நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் இருக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.